எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மே மாத பலனை தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முருகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் 4வது பாதமும், மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரம் 4 பாதமும், உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 4 பாதம். அப்போது இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ரெண்டாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துடைய கோட்சார கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும்? சந்தர்ப்பம் கொடுத்தாதானே நம்மளால் சாதிக்க முடியுமா, சாதிக்க முடியாதான் நம்ம காட்ட முடியும். எதிர்பார்ப்புகள் 1000 இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, நான் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறேனுங்க, 4 வருஷமாக 5 வருஷமாக நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னா இந்த நேரம் சாதகமாக இருக்கும். உங்கள் ராசியாதிபதி அவர் தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். ரெண்டாவது, இந்த விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் தான் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் மூணு பார்வை இருக்கிற மாதிரி மூணாவதாக ஒரு கிரகம் இந்த செவ்வாவுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் 3 பார்வை கொடுத்துருக்கு. 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வைன்றது இந்த செவ்வாவுக்கு மட்டுமே. அப்போது பூமிகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், அவர் புத்திரஸ்தானத்தில் இருந்து புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தை பார்ப்பதும், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா 100% குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. சாமி உண்மையா? நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, 100% உண்மை. இதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்குதுங்க. அப்படி என்ன சார் ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன், அவர் உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த இடத்துல திருமண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த அமைப்புகளால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அப்போது ரெண்டாவது, பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும், அதாவது குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் உருவாக அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் சரிப்படுத்தும். சரியா? அடுத்தபடியாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். 2 தலைமுறையாக பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, 3 தலைமுறையாக செஞ்சுக்கிட முடியலைங்க, இல்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகப்பிரிவினை செஞ்சுக்க முடியல அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதுக்குண்டான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை சரியாகும். மே 1லிருந்து மே 16ஆம் தேதி வரை அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் செய்துட்டு பாருங்கள். ஒரு செயல் செய்யணுன்ற ஆசை நமக்கு இருக்கும், செய்ய முடியலையன்ற ஆதங்கம் நமக்கு இருக்கும். சரியான நேரத்தில் செஞ்சால் தானே சரியாக இருக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் உங்களை மாதிரி பெரியவங்க தானே சொல்லியிருக்காங்க. அதை முயற்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா? விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை மண்மனையில் இருக்கிற சங்கடங்களும் சரி செஞ்சுக்கிடுவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை இதெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பிராத்தம், தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். ஐயா, வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் இல்லை. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பிராத்தம். இப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில், அதாவது திருமண காரகனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை, மே 16லிருந்து மே 31 வரை. இன்றைக்கி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு நான் வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாராக நான் இருக்கிறேனுங்க, ஒரு நிறுவனத்துடைய தலைவராக நான் இருக்கிறேனுங்க, ஐயா என்ன வேணாலும் இருக்கட்டும். உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லையா? சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்களால சாதிக்க முடிஞ்சிருக்குது.
அப்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சுய தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சாமி, நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை பிடிக்கலன்றது ரெண்டாவது பட்சம். ஏன்னா பசிக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ருசிக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, புளியாப்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, பசியாப்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக நான் வேலை செய்கிறேனுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது நான் பசிக்கு தான் சாப்பிட்றேன், நான் பசியாப்பத்தில் இருக்கேன், வேறு வழி இல்லாமல் தான் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் தனியாக தொழில் தொடங்கினாலும் ஜெயிச்சிடுவீங்க, சாதிச்சிடுவீங்க. இல்லை நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன், வேறு நிறுவனத்துக்கு மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன், முடியல, மாற்றிக்கலாம். இல்லை நான் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க, வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இதில் நெகட்டிவாகவே இல்லையா? லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் தானே. 17ஆம் தேதி, இந்த மே 17ஆம் தேதி, ஏற்கனவே 16ஆம் தேதி நமக்கு சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்கிறாருன்னு சொல்லிட்டேன். அப்போ 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19 தேதி, இந்த தேதியிலெல்லாம் இந்த லாபஸ்தானாதிபதியும் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக நம்ம ராசியை பார்ப்பார். அப்போது வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு மனம் உருவாக்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துரும். இல்லை சாமி, நான் ஒரு வீடு வாசல் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, எங்கேங்க? வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த 17, 18 தேதிக்கு மேலே 30, 31 தேதிக்குள்ளார மனம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நாங்கள் வெளிநாட்டில் வந்துட்டோம், என் பொழப்பு இதுதான், இங்கே ஏதாவது செட்டில் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இந்த நாட்டு விசா கிடைச்சி இந்த நாட்டுடைய குடியுரிமை கிடைச்சிருமா அப்படின்னா 17 தேதிக்கு மேற்கொண்டு முயற்சித்தால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 7வது கட்டத்துக்கு உங்கள் ராசியை பார்க்குற நேரத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானாதிபதி சுக்கிரன் சூரியனோட தான் சேர்ந்திருப்பார். அந்த நேரத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பார்ப்பார் இந்த 2 கிரகங்களையும், ஏன் 3 கிரகங்களையும். அப்போ தொழில்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி தான். அப்போ அந்த தொழில்காரகன் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறார். அதோட உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை அந்த தொழில்காரகன் சொல்லக்கூடிய கிரகமும் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகமும் பார்ப்பாங்க. இந்த சூழலால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 17 தேதிக்கு மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை, மனம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான சந்தர்ப்பம், தொழில் மாற்றிக்கிறதுக்கான சந்தர்ப்பம், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை எப்படி சார் சரி செஞ்சுக்க முடியும்? ஆதாரம் இருக்கே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேனே. தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இப்போ இவங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை ஏற்படும். இப்போ குரு தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். கரெக்டாக? தொழில்காரகன் தன்னுடைய சுயசாரம், கார்த்திகை நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் யாருடைய தெய்வ தாட்சியம் இல்லாமல் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். கரெக்டாக? இந்த தொழில் காரகன் சனியாச்சே, சுபஸ்தானாதிபதி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனியாச்சே. அப்போ அந்த சனி தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் அது. அப்போது சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 344 டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியை, தொழில் ஸ்தானாதிபதியை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தையும் பார்த்துட்டு தனஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போது இந்த கிரகங்கள் எல்லாமே தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்காங்க. குருவும் யாருடைய தெய்வதாட்சியும் இல்லை, சனி யாருடைய தெய்வதாட்சியும் கிடையாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சூரியனும் யாருடைய தெய்வதாட்சியும் கிடையாது. செவ்வாய் எடுத்துக்கிட்டால் கூட
12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான இடம் 6வது பாவகம், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல ஆச்சரியத்தை கொடுக்குதுங்க. இந்த ஆச்சரியம் அவ்வளோ என்னத்துக்குங்க, உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு அவரு கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இது எல்லாமே நமக்கு இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். என்னை பொறுத்த வரைக்கும் காற்றடிக்கும் போது ஒரு தானியத்தை தூத்திக்கிட்டால் தான் அந்த டெஸ்ட்டு, அந்த குப்பைகள் வெளியே போகும். வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிட்டால் தான் நம்ம சாதிக்க முடியும். நேரம் மட்டும் சரியாக இருக்குதுன்னு நினச்சா இந்த பிரபஞ்சம் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. நேரத்தோடு சேர்ந்து பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்க முடியும். 1 லட்ச ரூபாய்க்கும் ஒரே மாதிரியான முயற்சி தான், 1 கோடி ரூபாய்க்கும் ஒரே மாதிரியான முயற்சி தான், 10 கோடி ரூபாய்க்கும் ஒரே மாதிரியான முயற்சி தான். எந்த நேரத்தில் எந்த முயற்சி நம்ம செய்கிறோன்றது தான் முக்கியம் இல்லையா? 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பாதனை என்னன்னா 600 ரூபா, அதிகபட்சம் 1000 ரூபா, 600 ரூபா தான். அதே 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபார் டே கொடுக்கக்கூடிய சம்பாதனை 10,000 இருக்குது, 50,000 இருக்குது, 1 லட்சம் இருக்குது. எந்த இடத்துல எந்த வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம். அதனால் முயற்சின்றது எடுங்க சாமி, தப்பில்லை. அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சாதிக்க பிறந்தவங்களா இல்லை சம்பாதிக்க பிறந்தவங்களா, வேலை கொடுக்கறதுக்கு பிறந்தவங்களா இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு பிறந்தவங்களா, நாம் எதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கிறோன்றது தெரியணும் இல்லையா? நமக்கு வேலை கொடுக்குறவனும் மனுஷன்தான், அவங்ககிட்ட வேலை செய்கிறவன் நாமளும் மனுஷன்தான். அப்போது நாம் இப்படி இருக்கக்கூடியவங்களா இப்படி இருக்கக்கூடியவங்களா, நம்ம பிரார்த்தம் என்ன, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவே கிடையாது. அந்த எதிர்பார்ப்புகள் காலம்புறம் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளியர் கட்டாக இதுதான் நடக்கும், இதுதான் இப்படி தான் நடக்கும், இதுக்கு நம்ம லாக்கிப்படுவோம், இதுக்கு நம்ம லாக்கிப்பட மாட்டோம், இது செய்யணும் இல்லை இது செய்யக்கூடாது. இதுக்கு தான் இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தார். தயவு செய்து நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தவங்க தான் சாதிச்சிருக்காங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவு, அதில் மாற்று கருத்து இல்லை. பயனுள்ள பதிவாக பயன் இல்லாத பதிவான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.